கெஞ்சா பாட்டு பாடுறாங்களா, கெஞ்சா பாட்டு, குடி பாட்டு, ரவுடி பாட்டு பாடினாங்கன்னா நாங்க எல்லாமே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சப்போஸ் ஸ்டேஜ்ல வந்து யாருன்னா பாட சொன்னாங்கன்னா தயவு செய்து யாருமே பாடக்கூடாது. அப்படி கச்சேரி நடக்கலனா கூட பரவாயில்ல. போலீஸ் பாட அனுமதிக்கலன்னா போலீஸ் பாட அனுமதிக்கல, அதுக்கு மீறி யாரோ பாடாதீங்க. அப்படி கேட்டாலும் ரவுடி பாட்டு யாருன்னா கேட்டா கூட, கெஞ்சா பாட்டு கேட்டா கூட நாங்க பாட மாட்டோம். இந்த காணொலியை எல்லோருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விடயம் என்பதும் இந்த காணொளி என்பதும் ஒரு சாதாரண விடயமாக சமூகத்துக்கு தெரியலாம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரவுடிசமும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்தும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பாதகமும் மிகப்பெரிய பேரழிவை இந்த மண்ணில் ஏற்படுத்தும். என்னன்னா, சங்க காலங்களில் நிறைய பாடல்கள் வந்தது. அதற்கு பின்னாடி மருவி அப்படி இப்படி மெலடி சாங்கு, ரொமான்ஸ் சாங்கு நிறையா வந்தது. ஒரு குறிப்பிட்ட காலமாக, குறிப்பிட்டு இந்த 2-3 வருடங்களில் கானா பாடல்கள் பெருமளவில் பாடப்பட்டு இருக்குது. இந்த கானா பாடல்கள் என்பது எப்படி வந்ததுன்னா, ஒப்பாரி அந்த பாட்டெல்லாம் இருக்குல்ல, அதன் வாயிலாக மருவி வந்தது. ஒரு ரேப் சாங்கு, கானா சாங்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மன திருப்திக்காகவும், இப்போ வயலுக்கு போகிறவங்களும் மீன் பிடிக்க போகிறவங்களும் அந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்க தான் அந்த மாதிரி பாட்டை முதல்ல பாட ஆரம்பித்தாங்க. அதற்கு பின்பா அப்புறம் இந்த சாவு சங்கடு சடங்குகள்லாம் இருக்குல்லையே, அங்கே பாட ஆரம்பித்தாங்க. அதற்கு பின்பு அது எப்படி வந்ததுன்னா, கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் பாடல் வந்து கானா பாடல் என்பது பெரிய அளவில் உருவெடுத்தது. அதில் வார்த்தை பிரயோகப்பட்டதெல்லாம் முன்னாடி வேற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ எப்படிமா, டே அவனை வெட்டுடா, அவன் மண்டையில வெட்டுடா, அவன் வண்டியை பிடுங்குடா, அவனை கொள்ளுடா, இவனை கொள்ளுடான்னு சொல்லிட்டு வன்முறையை தூண்டும் விதமான வார்த்தைகள் என்பது இந்த பாடல்களில் ஒளிபெற செய்திருக்கு. அதை கண்டித்து தான் இந்த காணொலியில் முன்னாடி இப்போ காணொலி நம்ம போட்டாலும் அதில் பேசியிருப்பாங்க. யார் சொன்னாலும் இந்த மாதிரி பாடலாம் பாடாதீங்க. இது ஏன் அப்படின்னா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாறுது, இது ஒரு ஈகோவாக மாறுது, இது ஒரு தன்மானமாக மாறுது. அந்த கானா பாடலில் வரக்கூடிய வரிகளுக்கு எழுப்ப தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையில் அவன் நடந்துக்கு நினைக்கிறான். இப்போ இந்த சூரஜ் இஷ்யூ கூட வந்தது, அதுலேயும் அந்த பாட்டில் ஒரு வரி வரும், அவன் மண்டையில் வெட்டுடா, ஏமா வர்றான் பார்த்துக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்போ தான் அவன் மண்டையில் வெட்டுவானோ. அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப ஒரு சேலை செய்கிறான். இது மிகப்பெரிய ஒரு வன்முறையை இந்த சமூகத்தில் உருவாக்கிட்டு இருக்குது. அப்போ நம்மளுடைய கோரிக்கை என்னவா இருக்குதுன்னா, இந்த கானா பாடல்களை இயக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான வன்முறை வார்த்தைகளை தவிர்க்க வேண்டியது ஒரு வேண்டுகோளாக தான் சொல்கிறோம். ஏன்னா நீங்களும் ஒரு கலைஞர்கள் தான், உங்களுக்கும் இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது, உங்களுக்கும் இந்த கடமை இருக்குது. நீங்களும் இந்த நாட்டினுடைய குடிமகன், இந்த நாட்டினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் ஒரு அடித்தளம். அந்த பாடல்களில் வரக்கூடிய வரியை வாழ்க்கையாக நினச்சிக்கிறான் சில பேர். அதை வாழ்க்கைக்கு உதவுற மாதிரியான வரியை நீங்கள் வச்சிங்கன்னா அது அவனுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவும். ஒரு சாதாரண பாடல் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. பாடலில் வரக்கூடிய வார்த்தை பெரும் போதைக்கு உட்பட்டது. இந்த போதையினால் அவன் செய்யக்கூடிய செயல் அந்த போதையை விட மிக கொடூரமானது.